தையிட்டு விகாரைக்கு எதிராக ஒரு வருடமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் போராடுகின்றனர். கைதுகள், அச்சுறுத்தல்கள், வழக்குகள் என்பவற்றை கடந்து தொடர் போராட்டமாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. அரசு தரப்பில், இராணுவ தரப்பில் இந்த காணியை சட்ட ரீதியாக விகாரைக்கு பெற்றுக் கொள்வதற்கு பல முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தங்களுடைய சொந்த காணிக்காக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை. எனினும் பலத்த விமர்சனங்களை இந்த போராட்ட காலத்தில் இந்த போராட்டத்திற்காக சந்தித்தனர். மக்களை திரட்சியடைய வைக்க முடியவில்லை. ஒரு சிலரை போராடுகின்றனர். எனினும் ஒரு வருட காலத்தை ஒட்டிய இன்றைய போராட்டத்தில் வளமைக்கு மாறாக அதிகளவான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மற்றும் பொதுமக்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது. தையிட்டியில் திஸ்ஸ விகாரை என்ற ஒரு விகாரையை சட்ட அனுமதிகள் எதுவும் பெற்றுக்கொள்ளாமல் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உயர் பாதுகாப்பு வலயமாக இருக்கின்ற பொழுது இராணுவத்தினரால் நேரடியாக இந்த விகாரை கட்டப்படுகின்றது. இந்த விகாரை கட்டப்படுவதற்கு பிரதேச செயலகமோ மற்றும் வேறு அரச அனுமதிகளோ பெற்றுக்கொள்ளப்படவில்லை. இந்த விகாரைக்கென காணியும் இல்லை. அவ்வாறு விகாரைக்கு உரித்தான காணியாக தற்பொழுது இந்த விகாரை இருக்கின்ற காணியினை பிரதிபலிக்கக்கூடிய உறுதி பத்திரங்கள் அது சார்ந்தவர்களிடம் இல்லை. எனினும் அந்த காணிக்கு உரிமை கொண்டாடக்கூடிய தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள். இவ்வளவு காலமும் அது உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. தற்பொழுது மக்களுடைய காணிக்குள் விகாரை ஒன்று கட்டப்பட்டு இருப்பது தெரிய வந்ததன் பின்னர் அதற்கு எதிராக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அந்த போராட்டத்தின் ஆரம்ப கால பகுதியில் போலீசாரினால் பல்வேறு அடக்குமுறைகள் பிரயோகிக்கப்பட்டது அல்லது போலீசார் கைது செய்தார்கள், வழக்குகளை தொடுத்தார்கள், போராட்டத்துக்கு எதிராக தடை உத்தரவுகளை நீதிமன்றங்கள் மூலம் பெற்றுக் கொண்டார்கள். எனினும் நீதிமன்றம் அமைதியான முறையில் போராட்டத்தை மேற்கொள்வதற்கு அனுமதி அளித்தது. சிலர் கைது செய்யப்பட்டவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டார்கள். எனினும் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றனர். ஒவ்வொரு போயா தினங்களிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தையிட்டு விகாரை முழுதாக அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும், பொதுமக்களுக்குரிய காணிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற ரீதியில் போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றார்கள். தேசிய பாதுகாப்பு மேற்பார்வை குழுவில் இராணுவத்தினர் ஒரு கோரிக்கையை முன்வைத்தனர். திஸ்ஸ விகாரைக்கான காணியினை பெற்றுக் கொடுக்குமாறு. எனினும் அரச தரப்பினருக்குரிய காணி இல்லை, அது பொதுமக்களுடைய காணி. ஆகவே அந்த காணியினை பெற்றுக் கொடுப்பதில் பல்வேறு முரண்பாட்டு நிலை ஒன்று தேசிய பாதுகாப்பு மேற்பார்வை குழுவில் இந்த விடயம் பேசப்படுகின்ற பொழுது எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழரசு கட்சியின் சார்ஸ் நிர்மலானந்தா அந்த எதிர்ப்பு பதியப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 1.5 ஏக்கருக்குரிய காணிதான் விகாரைக்குரிய காணியாக 1956ஆம் ஆண்டு ஒரு உறுதி வழங்கப்பட்ட உறுதி பத்திரம் ஒன்றை வைத்திருக்கின்றீர்கள். அன்பளிப்பாக வழங்கப்பட்ட உறுதி பத்திரத்தை தற்பொழுது 8.5 ஏக்கருக்கு மேற்பட்ட பிரதேசத்தை விகாரைக்குரிய காணியாக நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள். மிகுதி காணி அனைத்தும் பொதுமக்களுடையது. ஆகவே அந்த 1.5 ஏக்கருக்கு விட மிகுதி காணினை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும். அதனை நீங்கள் கட்டாயப்படுத்தி சுவீகரித்து அதனை விகாரைக்கு வழங்க முடியாது. அது பொதுமக்களுடைய காணி. இது அடாத்தக கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் என்ற ரீதியில் பல்வேறு விடயங்களை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த விகாரை கட்டப்படுவது தொடர்பில் ஒருங்கிணைப்பு குழுவிலும் பேசப்பட்டிருக்கின்றது. ஒருங்கிணைப்பு குழுவில் பேசப்பட்டும் எவ்விதமான முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. தொடர்ச்சியாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்ற காலத்தில் அமைச்சர்கள் அந்த இடத்திற்கு வந்து சென்றிருக்கின்றார்கள். எனினும் அவர்களால் ஒரு உத்தியோகபூர்வ முடிவு எடுக்கப்பட முடியவில்லை. நீதி அமைச்சர் அந்த இடத்திற்கு வந்து சென்றிருந்தார். எனினும் அவர் அது தொடர்பில் ஒரு சரியான விடயத்தை இதுவரைக்கும் முன்னெடுக்கவில்லை. அதை கடந்து போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற காலப்பகுதியில் தமிழ் மக்கள் சார்ந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்படுவதுண்டு. அதற்கு எதிராக தென்னிலங்கை சார்ந்தும் சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. எனினும் அந்த பிரச்சனைக்கு ஒரு உரிய தீர்வு வழங்கப்படவில்லை. இந்த போராட்டமும் மயிலத்தமனை போராட்டம் போன்றோ அல்லது காணாமல் ஆக்கப்பட்டக்கூடிய போராட்டம் போன்றோ பல வருட காலமாக தீர்வின்றி தொடரப்போகின்ற ஒரு போராட்டமாக மாறப்போகின்றதா அல்லது சொந்த காணிக்கான உரித்துக்களுக்குரிய உறுதி பத்திரங்களை வைத்திருந்தும் அவர்களுடைய காணிகளை ஏன் இவ்வாறு அடாத்தாக பிடித்து விகாரை கட்டப்பட வேண்டும்?
இதற்குரிய முடிவுதான் என்ன என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. எனினும் இந்த போராட்டத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தொடர்ச்சியாக முன்னெடுக்கின்றனர். இது அவர்களுக்குரிய சொந்த காணிக்கான பிரச்சனை கிடையாது. எனினும் மக்களுக்குரிய காணியினை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ரீதியில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த போராட்டத்தினுடைய ஆரம்ப காலத்தில் போலீஸ் கைதுகளை மேற்கொண்டார்கள், போலீஸ் அச்சுறுத்தல்களை விடுத்திருந்தார்கள். எனவே இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு மக்களுடைய மிகப்பெரிய ஆதரவு இருக்கவில்லை. அதன் பின்னர் ஒரு சிலர் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள். இந்த போராட்டத்திற்குரிய மக்களை காணவில்லை, இது கட்சியைச் சேர்ந்த 4-5 பேர் போராடுகின்றார்கள் போன்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. எனினும் அந்த விமர்சனங்களை கடந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் ஒவ்வொரு போயா தினங்களிலும் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வந்திருந்தார்கள். அது இன்றைய தினம் 1 வருட காலத்தை அடைந்திருக்கின்றது. இந்த போராட்டத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் முன்னெடுக்காமல் இருந்திருந்தால் கூட விமர்சனங்கள் ஏற்பட்டிருக்காது. எனினும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் இந்த விமர்சனங்களை கடந்து பல அச்சுறுத்தல்கள், வழக்குகள், கைதுகளை கடந்து அர்ப்பணிப்புடன் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றனர். குறிப்பாக சுவாஸ் கைது செய்யப்பட்டிருந்தார், அதே போன்று செல்ராஜா கஜேந்திரன் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர்களுடைய கட்சியைச் சேர்ந்த பெண்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் பிணையில் விடுதலை செய்யப்பட்டனர். எனினும் அந்த கைது நடவடிக்கையின் போது எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் மிகப்பெரிய பேசுபொருளானது. இன்றைய தினம் அங்கு முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டம் சார்ந்த வீடியோ காட்சி. வெசாக் தினத்தை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களும் சேர்ந்து 3 நாட்கள் தொடர் போராட்டம் தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் ஆரம்பமான போராட்டம் பல செய்திகளை ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் சில விமர்சகர்களுக்கும் சொல்லி நிற்கிறது. 4 பேர் போராடுகிறார்கள், 40 பேர் போராடுகின்றார்கள் என்று கொச்சைப்படுத்தியவர்களுக்கு இன்று இந்த மண்ணிலே திரண்டிருக்கின்ற இந்த கூட்டம் ஒரு செய்தியை சொல்லி நிற்கிறது. பல நூற்றுக்கணக்கான மக்கள் தங்களுடைய தாயகத்துக்காக, தங்களுடைய சொந்த மண்ணினுடைய விடுதலைக்காக இங்கே ஆக்கிரமிப்பாளர்களை எதிர்த்து திரண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டம் சொல்லி நிற்கின்ற செய்தி என்னவென்றால், இந்த சட்டவிரோத தையிட்டி விகாரை இந்த மண்ணில் இருந்து அகற்றப்பட வேண்டும். இது எங்களுடைய மண். ஆக்கிரமிப்பாளர்கள் சட்டவிரோத விகாரை அகற்றுகின்ற வரை நாங்கள் இந்த மண்ணிலே திரண்டு போராடி கொண்டிருப்போம் என்ற ஒரு செய்தியை இந்த மக்கள் அரசுக்கு சொல்லி நிற்கிறார்கள். பல நூற்றுக்கணக்கான மக்கள், வயது வேறுபாடுகின்றி இளைஞர்கள், யுவதிகள், முதியவர்கள் என்று திரண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த மண் மீது உள்ள காதலால். இது எங்களுடைய மண். இந்த சட்டவிரோத விகாரை அகற்றப்படுமாக இருந்தால் இந்த போராட்டம் முடிவுக்கு வரும், அல்லது இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கும். அண்ணன் தியாக தீபம் திலீபன் அவர்கள் சொன்னது போல மக்கள் புரட்சி வெடிக்கட்டும், தமிழர் தேசம் மலரட்டும் என்ற அந்த பாதையிலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக எங்களுடைய போராட்டம் தொடரும்.